அன்பு எதையும் சுமக்கும். அன்பார்ந்தவர்களே, துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கிக் கொண்டு மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தார். அது செங்குத்தான மலை. எனவே மேலே ஏற ஏற சுமை அதிகமாகி அவருக்கு மூச்சு வாங்க துவங்கியது. சற்று தூரம் ஏறியதும் அங்கே ஒரு மலைவாழ் சிறுமி தனது 3 வயது தம்பியை தூக்கிக் கொண்டு உற்சாகமாய் பாடல் ஒன்றும் பாடிக்கொண்டு மிக சாதாரணமாய் மலை உச்சி நோக்கி ஏறி செல்வதை பார்த்தார். துறவிக்கோ ஆச்சரியமான ஆச்சரியம். அந்த சிறுமியை பார்த்து, என்னம்மா, இவ்வளவு சிறிய பையை தூக்கிக் கொண்டு இந்த மலை மீது ஏற என்னால் முடியவில்லை. உன்னால் எப்படி அம்மா இவ்வளவு பெரியவனை தூக்கிக் கொண்டு சர்வ சாதாரணமாக இம்மலை மீது ஏற முடிகிறது என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுமி, ஐயா, நீங்கள் தூக்கிக் கொண்டிருப்பது ஒரு சுமையை, ஆனால் நான் தூக்கிக் கொண்டிருப்பதோ என் தம்பியை என்றாள். துறவியும் அன்பு எதையும் சுமக்கும் என்று புரிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்வு பெரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 இறைவசனங்கள். அன்பானவர்கள் அருகில் இருந்தால் புத்துணர்வும் வலிமையும் கிடைக்கிறது. நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் நம்மை அன்பு செய்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையே நம்மை நிம்மதியாக இருக்க வைக்கிறது. பிறரை உண்மையாகவே அன்பு செய்வோம். பிறரது உண்மை அன்பை பெற்று அகமகிழ்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.